ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஃபோனை வந்து நம்ம வீட்டில் போட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை லவர்ஸாக கூட இருக்கலாம், யாரோ ஒரு ஆள் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, அது யார் மெசேஜ் பண்ணியிருக்கான்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்லேயே வந்து தெரியும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்க்ரீனை வந்துட்டு டேரெக்டாக அவங்க வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத டேரெக்டாகவே ரீட் பண்ணிக்கிற முடியும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயே இருக்கும், ஹாய்டா அப்படின்னு சொல்லி இப்போ அனுப்புகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஹாய்டான்னு அனுப்புகிறேன். ஸோ அந்த மெசேஜ் வந்து இங்கே டேரெக்டாக வந்து பார்த்திங்கனாலே நம்ம வந்து மேலே இருந்தே வந்து இது பண்ணிக்கிற முடியும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா யார் மெசேஜ் பண்ணுறா, என்ன மெசேஜ் பண்ணுறான்ட்டு எக்கச்சக்க ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மெசேஜை வந்து நீங்கள் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கான ஆப்ஷன்ஸை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்மளோட இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் செட்டிங்ஸ் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அக்கௌண்ட்ஸில் ப்ரைவேசின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாக் அப்படின்னு இருக்கும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இமிடியேட் டிலீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து டிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேத்துக்கும் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டென்ட் வந்து ஆனில் இருக்கும். இதை வந்து ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வெளியில் வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் சரி, இப்போ என்ன மெசேஜ் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மெசேஜ்ன்றது காட்டாது. ஜஸ்ட் வந்து ஒன் மெசேஜ் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ற மட்டும்தான் காட்டும். மேலே அவங்க வந்து நம்ம லாக்கை எடுத்து பார்த்தா கூட என்ன மெசேஜ்ன்றதான் அவங்களால யாராலையுமே படிக்க முடியாது. டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன் மெசேஜ் 2 மெசேஜ்னு மட்டும்தான் இருக்கும். இது மூலியமாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம யார் வேணாலும் நமக்கு மெசேஜ் பண்ணாலும் அதை வந்து நம்ம ப்ரைவேசியாக வந்து தனிப்பட்டு பார்த்துக்கலாம். டேரெக்டாக ஒரு ஃபோனை எடுத்து கொடுக்குற பட்சத்தில் வந்துட்டு நமக்கு அனுப்பிச்சிருக்க மெசேஜ் வந்து மற்றவங்க ரீட் பண்ணாமல் வந்து இது மூலியமாக தடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.